இறகுகள் யாரெல்லாம் போன் வச்சிருக்கீங்களோ யூடியூப்ல போய் இறகுகள் என்ஜிஓன்னு கொடுங்க, நான் சொல்றது எல்லாமே வரும். நம்மளுடைய இறகுகளுடைய இந்த ஓவிய மாபெரும் நடைபெற்றிருக்க இந்த மாபெரும் ஓவிய போட்டியோட நடுவர் கலை வளர்மணி மு ஜெயவர்தினி, அவர் ஓவியர் பிரம்மி மயன் நுண்கலை பள்ளி கலை வளர்மணி விருதாளர், நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. கலை பண்பாட்டுத்துறை, தமிழ்நாடு அரசு சிறந்த ஆசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. நான் அவங்ககிட்ட ஒரு இதுவாக பேச ஆரம்பிச்சேன். இந்த ஈவெண்ட்டுக்கு திடீர்னு மாலை முரசில பார்த்தா அவங்களோட நியூஸ் ஒன்று வச்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாடகம் ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கள இந்த இடத்துல கெஸ்டாக நான் கூப்பிட்டேன். அவங்க தான் அவங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்க போறாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மளும் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் ராபின் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வரும்போது அதில் ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருந்தேன். என்ன சேவ் பண்ணியிருந்தேன்? ராபின் பிளாக் அப்படின்னு சேவ் பண்ணியிருந்தேன். சார் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் பார்த்தது இல்லை, பட் உங்கள் நம்பரை வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் அப்போ வந்து ஒரு ரத்த தேவைக்காக சார் வந்து கூப்பிட்டுருந்தேன். அப்போ நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருந்தீங்க சார். அப்போ நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணேன். அண்ட் பிரின்சிபல் சார், நான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ வந்திருக்கேன் சார். உங்கள் காலேஜ்க்கு இன்டர்வியூ வந்திருக்கேன் சார். கல்ச்சுரல் காலேஜுக்காக இன்டர்வியூ வந்திருக்கேன். நீங்கள் என்னை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் என்னால் வர முடியல. ஏன்னா நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அஸ் அ சிஎஸ் டீச்சர் அண்ட் ட்ராயிங் டீச்சர். என் மேனேஜ்மெண்ட் என்னை போக சொல்லிட்டாங்க. நீங்கள் அங்கே போய் வேலை பார்க்கறதுனா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அலோவ் பண்ணல. ஸோ அவங்க அலோவ் பண்ணாமல் என்னால் வர முடியல அப்படின்றத நான் தெரிவிச்சிட்டேன். நான் இப்போ அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பேரண்ட்ஸ் உங்களுக்கு தான். ஏன்னா திறமைகள் இல்லாத குழந்தைகளே இல்லை. ஆனால் எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்குள்ளேயும் திறமை இருக்கு, அதை என்ஹான்ஸ் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா நான் ஸ்கூல்ஸ்லாம் நிறைய பார்க்கணும். எங்களுக்கு எல்லாமே வருது மேம், இந்த மாதிரி டிராயிங் வரைகிறது, பேசுறது, எழுதுறது எல்லாமே வருது. ஆனால் எங்களை யாரும் கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லை. இப்போ சண்டே என்ன டீச்சர் வந்தோ இல்லை ஸ்கூல் மூலியமாக கூட்டிட்டு போறதை விட பேரண்ட்ஸ் மூலியமா வர்றது. எத்தனை பேரண்ட் வந்து சிறந்தெடுத்து வருவாங்க. ஆனால் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ உங்க குழந்தை யாரு அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லா குழந்தையுமே பிறக்கும் போது ஆர்டிஸ்டா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா குழந்தையுமே வந்து செவத்துல கிறுக்கி பார்க்கணும், நோட்ல கிறுக்கி பார்க்கணும். ஒரு வட்டம் மாதிரியே இன்னொரு வட்டத்தை போட்டுக்கவே போட்டுருக்காங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கும். ஸோ எல்லா குழந்தைகளுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. அதை நீ யார், அதாவது படிப்புன்றது தேவைதான் இல்லைன்னு சொல்ல. ஆனா படிப்புன்றது 2ஆம் பட்சம். முதல்ல வந்து கலையும் திறமையும் பிரிலிமினரி அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே ஒரு வேலைக்கு போகலாம் போறாங்கன்னா மன நிறைவா அந்த வேலையை பார்க்கறாங்களா, மன நிறைவா அந்த வாழ்க்கையை வாழ்றாங்களா அப்படின்னா கலையை கற்றவங்க மட்டுமே அந்த வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆஸ் அ டீச்சரா இருந்தாலும் நான் டீச் பண்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஒரு 4 கிளாஸ் ஒரே ஒரு பீரியட் மட்டும் தான் எனக்கு டிராயிங் கொடுப்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா டீச் பண்றது வந்து டிராயிங் பண்ணுறது. ஏன்னா ஒண்ணு என்னோட மனசு சார்ந்து நடக்குது, இன்னொன்னு அறிவு சார்ந்து நடக்குது. அறிவு சார்ந்ததை விட மனசு சார்ந்து அப்படின்றதுல ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும். என்னதான் நம்ம ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ மேனேஜ்மெண்ட் கிட்டயோ ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் வீட்டுல வந்து ஏதாவது ஒரு படம் வரைஞ்சோம் அப்படின்னா ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் எங்க குறையுதுன்னா அங்கதான் குறையும். ஒரு குடிச்ச வேலையை பண்ணும்போது அது ஒரு கலர்ஸ் நிறைய பார்க்கும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால எங்க டிராயிங் காம்படிஷன் எது கொடுத்தாங்க சார் நான் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு டிராயிங் மட்டும் இல்லை, எல்லா காம்படிஷன்ஸ்லயும் வந்து பயிற்சி போட்டியா இருக்கட்டும், எழுத்து போட்டியா இருக்கட்டும், எல்லாமே ஆனால் கண்டிப்பா அங்க வந்து ஒரு டிராயிங் காம்படிஷன் இருந்தே ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சமாவது அதுல இருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த கலர்ஸ் உதவுது அப்படின்றதுனால. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா பேரண்ட்ஸ் வந்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த இடத்துல எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.